It's a time of supernatural living. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் நேரம். It's a very important time. You are coming to a very important. கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் கொடுக்கப்பட்டு அவன் அறிந்து அவன் தன் காரியத்தை தீவிரமாய் செய்கிறான். தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, நம்மோடு கூட கர்த்தர் தீவிரமாய் அவர் இடைப்பட விரும்புகிறார். அவன் கர்த்தர் இந்த பூமியிலே தீவிரமாய் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நாடுல நிறைய காரியங்கள். There's going to be a tremendous shift. Praise the Lord. It's going to be a shift going to happen. There's going to be a shaking happen. நடக்க போகுது எல்லாம். கோலியாத் எழும்பி அவன் என்ன சொல்றது, 40 நாள் அளவும் அவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம சோர்ந்து போயிருந்த நாட்கள் முடிந்தது. அவன் பிரைஸ் சொல்லுவான். The time has come. The time has come. அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. God has brought us into a season. எல்லாமே காலங்களில் இருக்கிறது. பிரைஸ் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலம் எப்படி சொன்னா, ஆண்டவர் அட்மாஸ்பியர் அப்படியே பயத்துல, அவமானத்துல, நிந்தையில, வேதனையில, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறத அந்த சூழ்நிலை அட்மாஸ்பியர் God wants to shift. Praise the Lord. Hallelujah. தோல்வி God wants to shift. ஏமாற்றம் God wants to shift. So God is going to shift it. It's a time or a season of shifting. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய இந்த காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலத்துல வந்திருக்கும் பொழுது நம்ம என்ன அறியணும்னு சொன்னா, தேவன் நமக்கு அளவில்லாத கிருபை தந்தருளும். ஆமென். கிருபை இருக்கும், தயவு கிடைக்கும், பலன் கிடைக்கும். Praise the Lord. இது எல்லாமே ஷிஃப்டிங். Praise the Lord. Hallelujah. ஏற்ற போன வாரத்துல பார்த்தோம். Without the power you cannot live. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கர்த்தர் இதை செய்ய போகிறார். கர்த்தர் இது செய்யும் பொழுது நாம் அவரோட இடைப்பட போறோமா, அதான் முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இட்ஸ் a time of a supernatural living. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையின் நேரத்தில் இருக்கிறோம். அப்போ we have to learn to walk in the supernatural. Praise the Lord. Supernatural living should be our norm. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்ந்துச்சுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்பது சாதாரணமாக உங்களுக்கு இருக்கணும். Praise the Lord. So that's what we are going to learn. இந்த காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Galatians chapter 5 verse 25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆமென். நம்ம எப்படி பிழைத்திருக்கிறோமா? ஆவியினாலே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆவியில நான் பிழைத்திருக்கிறபடியினால இப்ப என்ன பண்ணோமா, ஆவிக்கேற்றபடி, according to the Spirit. Can somebody help me in the English? If you live in the Spirit, let us also walk in the Spirit. Praise the Lord. If you say, I live in the Spirit, I'm born of the Spirit because I'm born again. When I accept Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது மறுபடி பிறந்தேன். எப்படி பிறந்திருக்கிறேன்? ஆவியில பிறந்திருக்கிறேன், தேவனாலே பிறந்திருக்கிறேன். அப்புறம் ஆவியில பிறந்திருக்கிறேன்னு சொன்னா நான் ஆவியில என்ன பண்ணணும்? பிழைக்கணும். ஆவியில பிழைக்கிறேன் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? ஆவிக்கேற்றபடி நடக்கணும். You cannot say I live in the Spirit and you walk in the flesh. Praise God. இங்கதான் மாற்றம். You say I live by the Son of God. I live by the faith in the Son of God. தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ண முடியாது? மாம்சத்துல வாழ முடியாது. அப்போ walking in the Spirit is important. So walking in the Spirit is living in the Spirit. Praise the Lord. Hallelujah. நீங்கள் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God wants to make a shift from your natural living into the supernatural living. இயற்கையாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை என்ன பண்ற? தீவிரமாய் கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். ரொம்ப முக்கியம். Now you have to decide. As I'm speaking, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஆமாண்டவரே, ஆமென். போதும், நான் இயற்கையை வாழ்ந்தது போதும்,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீர் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை வாழபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I make a decision today, Lord, right now. Praise the Lord. Don't worry about yourself. உங்களால கூடாது. இதை மறந்துடாதீங்க எப்பவுமே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. You cannot shift, but you have to make a decision to shift. Praise the Lord. நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இயற்கையை வாழ்ந்தது போதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் தீர்மானம் எடுத்துவீர்களானால் அவர் உங்களை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you have to make a decision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொன்னா, God is going to put down your enemy who has been tormenting you for years to shift your atmosphere. ஆண்டுகளாக உங்களை என்ன சொல்ற துன்பப்படுத்தி கொண்டிருந்த, தடை பண்ணி கொண்டிருந்த, எதிர்த்திருந்த அல்லது பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த உங்கள் சத்துருவை கர்த்தர் அழித்து போட போகிறார். ஆமா, God wants to put your enemy down and shift your atmosphere. Praise the Lord. ஆண்டவர் உங்களுடைய சூழலை மாற்ற விரும்புகிறார். Hallelujah. ஆமா, believe that. Because you are moving from natural to supernatural. இயற்கையான வாழ்க்கையில இருந்து என்ன பண்றீங்க? You are moving to supernatural. The supernatural சொல்லும்போது ஞாபகத்துக் கொள்ளுங்க, இது ஏதோ ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய ஜெய வாழ்க்கை. Hallelujah. பரலோகத்தின் வாழ்க்கை. Hallelujah. ஆமா, that is what victory. நீங்க மூவ் பண்ண போறது சூப்பர் நேச்சுரல் வார்த்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒண்ணு இல்ல, ஜெய வாழ்க்கை, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதைதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். He's going to shift you, but ready to be shifted. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். So the most important thing is positioning yourself. ஆமா, இப்ப என்ன செய்ய சொன்னா, கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க மாற்றத்தின் இடத்துல வந்து நிற்கணும். எல்லாரும் இருப்பாங்க, அத்லெட்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 meters ஓட போறான்னு சொன்னா ஓடுறவங்க எங்க வந்து நிக்கணும்? ட்ராக்ல வந்து நிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் நீங்களும் நானும் என்ன சொன்ன, கமிங் இன்டு தி பிளேஸ் ஆஃப் டிரான்சிஷன். ஆண்டவரே, மாற்றத்தின் இடத்துல நீர் மாற்றத்தை சொல்லுகிறீர்கள், அந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது என்னை மாற்றும். Praise the Lord. You have to confess. Come into the position. Praise the Lord. I am ready, Lord, for your shift. உடைக்க வேண்டியது உடைக்குங்க, பிடுங்க வேண்டியது பிடுங்க, வெட்ட வேண்டியது வெட்டுங்க, இடிக்க வேண்டியது இடிங்க, நாட்ட வேண்டியது நாட்டுங்க, கட்ட வேண்டியது கட்டுங்க. I am coming. Praise the Lord. Hallelujah. I am coming in, Lord. Make your decision today. Come into the place. Amen. அறிக்கை பண்ணலாமா? ஆண்டவரே, நான் நீர் என்னை மாற்றுகிற இடத்திற்கு கடந்து வருகிறேன். நான் மாற்றத்தை விரும்புகிறேன். இயற்கையான வாழ்க்கையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் வாழும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். மாம்சத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Now let us start moving. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 57:8 வாசிப்போம். Psalm 57:8. என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். Awake up my glory, awake my soul and heart. I myself will awake early. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God is going to restore the glory. Praise the Lord. கர்த்தர் நம்முடைய மகிமையை வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்து என்ன பண்ணாங்க? தேவ மகிமை அற்றவர்களாக. So what we lost? We lost the glory. மறந்துடாதீங்க. We lost the glory. So மகிமை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அங்க எல்லாமே என்ன இருக்கும் சொன்னா தோல்வியா இருக்கும். எதுவுமே என்ன சொல்றது, யாரும் உங்களை பார்த்து சொல்ல முடியாது.
உங்களுக்கு பெருமையா பேசக்கூடிய ஒரு காரியமும் இருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னா அதை மாற்ற shifting. When you enter into a spiritual life or into a spiritual walk, that means you are entering into the glory of God. Hallelujah. ஆதாமை உண்டாக்கினவர் அந்த தோட்டத்தில் வைத்திருந்த பொழுது ஆதாம் தேவ மகிமையினாலே மூடப்பட்டிருந்தான். அவன் தேவ மகிமையில இருந்ததுனால அவன் ஆண்டவர் உண்டாக்கின சகலவற்றின் மேலும் ஆளுகை இருந்தது. Praise the Lord. It's very important. Adam did not have the power. ஆதாமிடத்துல வல்லமை இல்லை, மகிமை அவன் மேல் இருந்தபடியினாலே சகல சிருஷ்டிகளும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அந்த மகிமை மூடினதுனால சகல கிரியைகளும் ஒழுங்கின்படி காணப்பட்டது. Praise the Lord. So understand this. This is the glory of God. இப்ப தாவீது எழுதும்போது சொல்லுகிறான், என் மகிமையே வெள்ளி. So what is my glory? அப்ப எனக்கு மகிமை எது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க. What is my glory? Jesus. Praise the Lord. பிதாவினுடைய மகிமை தற்சர்வம் அவர்தான். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை அவர் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். So he was the glory of the Father. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் மகிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, ஒரு பொருள் இல்லை, நான் போட்டிருக்கிற ஒரு ஆடை இல்லை அல்லது ஆபரணங்கள் இல்லை, என் செயல்பாடுகள் அல்ல, இயேசு. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேதத்தை சொல்றது, put on the new man, புது மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அது இன்னொரு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Put on. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that is your glory. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன ஆகும்? மரித்தோரை விட்டு எழும்பணும். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு கேள்வி, யார் மரித்தவர்கள்? ஸ்தோத்திரம். யார் மரித்தவர்? Who the dead person? மாம்சத்தில் நடக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்து அல்லாதவர்கள். பிகாஸ் ஜீவன், ஜான் சாப்டர் 1 எடுத்தீங்கன்னா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக சொல்லிட்டு வரும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. In him was life. அப்போ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். So those who do not have Christ, they do not have life. Why so? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. அப்போ மரித்தவர்கள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களுடைய கூட நீங்கள் ஐக்கியம் கொண்டு ஃபெலோஷிப் பேசுறதில்லை, அன்பு செலுத்துறதில்லை. நாம் யாவரையும் நேசிக்க வேண்டும், யாவரோடும் இந்த பூமியில் இருக்கிறவருக்கே உறவாடும். ஆனா யாரோட என்ன பண்ண முடியாது? யாவரோடும் ஐக்கியம் கொள்ள முடியாது. There's no fellowship. We can have only fellowship with light, with life. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லை. Cannot have fellowship. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து இயேசுவை பிரகாசிக்க பண்ணுவார். If God has to restore the glory, then you have to arise from the dead. Glory to God. Hallelujah. Praise the Lord. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மரித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க ஆவி நடப்பாங்களா, மாம்சத்தில் நடப்பாங்களா? Praise the Lord. He who walks in flesh. உங்களுக்கு அந்த அர்த்தம் என்ன சொன்னா, மாம்ச சிந்தையில அல்லது தங்களுடைய சுயத்துல நடத்தப்படுகிறவர்கள், அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் யாரு சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அப்ப இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்
இருளில் இருக்கிறார். நீங்களும் வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருளோடு இருக்கிறவர்களோட நீங்கள் சம்பாஷிப்பீர்களானால் தேவ மகிமை உங்கள் மேல் வர முடியாது. Praise the Lord. You have to separate yourself. You cannot walk in flesh. Though you are born again, you are not walking in flesh. You are sleeping with the dead. You are learning the ways of the world. உலகத்தின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு, உலகத்தின் காரியங்களை நடந்து கொண்டு, அந்த சிந்தனை நடந்து கொண்டு, அந்த வழிகளில் நடந்து கொண்டு மறந்து போகிறோம். நீங்க நம்ம யார் என்பது. We are the citizens from above. நம்முடைய தேசம் இந்த தேசம் இல்லை. Praise the Lord. நம்முடைய தேசம் பரலோகத்தில் இருக்கிறது. அது குமாரனுடைய ராஜ்யமா இருக்கிறது. அந்த கால இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு பரவளைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த கால இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அவர் சேர்த்திருக்கிறார். Praise the Lord. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். Oh, glory to God. This is what you are. When you are a spirit being, நீ மறுபடி பிறந்தவன், ஆவியிலே பிறந்திருக்கிற ஆவியா இருக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரியவைகளை நடவாமல் மாம்சத்துக்குரியதை நடப்பீர்களானால் எப்படி தேவ மகிமையை உங்களை காண்பீர்கள்? இந்த உலகத்துல வாழலாம், ஆனா ராஜ்யத்துல வாழ முடியாது. It's very important. உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. That means when you are living in this world, you have to live as a citizen of above. மேலே பரலோகத்தின் குடிமகன்களாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். Praise the Lord. வேதத்துல தெளிவா இருக்குது. புறஜாதியுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதீர்கள். Do not learn the ways of the Gentiles because they are not from above. You are from above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Praise be to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்துக்குரிய நாம் சில காரியங்கள் நம்ம மைண்ட்ல வெரி கிளியரா இருக்கணும். அந்த ராஜ்யத்தை என்ன சொன்னா சட்டங்கள் உண்டு. Laws. The kingdom has laws. சரிங்களா? Then they have commands. சரிங்களா? கட்டளைகள் இருக்கிறது. இதன் மூலமா தான் இந்த ராஜ்யம் நடக்குது. So it is not something like a vagabond மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்றது இல்லை இந்த ராஜ்யம். அப்படி வாழ முடியாது. See, that's liberty. உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. ஆனா விடுதலை எதற்கு? நீங்கள் தீர்மானித்து அன்பினாலே இந்த ராஜ்யத்தை நீங்க நடக்கணும். ஆமென். Praise the Lord. அதசியாதே. You make your decision. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நீங்க அறிய வேண்டுமானால் வேதத்தை நீங்க என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். Praise the Lord. Because we don't know the word, you cannot know the commandments of the Lord. You do not know the ways of the Lord. தேவனுடைய வழிகள் உங்களுக்கு தெரியாது. தேவனுடைய கட்டளைகள் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை உங்களுக்கு சுய அறிவுல மனுஷர்கள் சொல்லுகிற காரியத்தை உலக பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டு என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் பார்த்துக்கோட. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரதானமான ஒரு நிலை என்ன சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஏலி அவர் தான் வந்து பிரதான ஆசாரியர். அவர் 2 பிள்ளைகள் வந்து அருவருப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாரு. அப்போ சாமுவேல் கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல் வந்து ஏலி இடத்துல அந்த காரியத்தை சொல்றாரு, காரியங்களை. அப்ப சொல்லும் பொழுது அது என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் தமக்கு சித்தமானவைகளை செய்வாராக. See, that's not what we are called for. Amen. இயேசுவானுடைய அந்த பிரசங்க ஆரம்பம் மனம் திரும்புங்கள். Repent, for the kingdom of God is near. சீஷர்களுடைய மனம் திரும்புங்கள். Praise the Lord. Let your will be done சொல்லிட்டு உன் வாழ்க்கையை மாற்றாதபடிக்கு ஓடிக்கொண்டிருந்தா
நம்மை போல என்ன சொல்றது, அறியாமலே வாழ்கிறவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. See, we are not animals. Praise the Lord. We are made in the likeness and image of God. தேவனுடைய சாயலாகவும் ரூபமாய் கர்த்தர் நம்மை உண்டு பண்ணியிருக்கிறார். அவரை போல இந்த பூமியில நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். Praise the Lord. You must understand this. That's the word. That's why you read the word. Praise the Lord. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையில் உண்டாயிருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்திருக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே நாம் உண்டாயிருக்கிற காரியங்களை அறியணும். ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need to know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியும், நம்ம நடக்க முடியும். You can live a life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Which is right, which is wrong. தெரியும். Then you have the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அந்த ஆவியை பெற்றிருந்தபடினால அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, அழைக்கிறீங்க. புத்திர சுவீகாரத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து நடத்துகிறவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you have the Spirit of the Lord. You have the Word of God. Then you have the Spirit of the Lord, the teacher. Yeah, வச்சுங்க. உங்களை போதிக்கிறவரும் இருக்கிறார், போதனையும் இருக்கிறது. There's no excuse. எனக்கு தெரியாத ஆண்டவரே சொல்ல யாரும் சொல்லி தரல. யாரும் சொல்லி தரதுக்காக உங்களை வைக்கல. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கேட்கிறது அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. See, you must understand. தேவனுடைய வழிகளிலே நீ நடந்தால்தான் தேவ மகிமையினாலே மூடப்படுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்தவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினார். நல்லா பார்த்தீங்கன்னா எகிப்தியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது இல்லை. தன் ஜனத்திற்கு யாருக்கும் யாரோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினாரோ அவர்களுக்கு தான் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும், அவர்களுக்கு தான் அவர் வழி நடத்தினார். புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ எதிர்த்தாங்களோ என்னாச்சாங்க, அதே உடன்படிக்கை பிள்ளைகள் தான். ஆனா என்னாச்சு, மறித்து போனாங்க. மனிதனுடைய கூட போய் நான் தூங்குவேனே, ஆனால் கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ண முடியாது. நான் மனிதருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அது எனக்கு மேன்மையாக எடுத்துக்கொண்டு நான் வாழ்ந்து அழிந்து போவேன். Because there's no shift, there's no change. எனக்கு பிடிச்சிருக்குது, பெருமையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது, நான் விரும்புறது செய்யறது எனக்கு பிடிச்சிருக்குது, எதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் அதெல்லாம் நான் செய்யறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது நல்லா இருக்குது இல்ல? நான் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா போகலாம். ஆண்டவர் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், என்னை காப்பாற்றணும், கூப்பிட்டா வந்துடணும். நல்லா இருக்குல்ல இந்த வாழ்க்கை? பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையாவே இருக்க ஆசைப்படுவாங்க. ஆமா, ஏன்னா எதை கேட்டாலும் கொடுப்போம், ஏன்னாலும் தூக்கிட்டு போவோம், எல்லாம் இருக்கும். டைம் டைம் சாப்பாடு வரும். புரியுதா? என்ன வேணாலும் ஓகே. இந்த டிராகன் அந்த டிராகன் வேணாலும் ஓகே. இப்போ பெருசாகும் போது என்ன இருந்துச்சுன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாது, போய் படி. இப்போ கஷ்டமா இருக்கும். என்னடா இது, இவ்வளவு நாள் எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஊட்டி விட்டுட்டு வேற இருந்தாங்க. இப்போ நீ சாப்பிடு, நீ தட்டில் போடு. கஷ்டமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வயசு வந்த உடனே இன்னும் வீட்டில் உட்காந்துருக்க, போய் வேலையை தேடு. அது இன்னும் கஷ்டமாயிடும். இது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா நமக்கு டைமுக்கு டைம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்கல. இப்ப என்ன சொன்னா உட்கார விட மாட்டாங்க, திட்டுறாங்க. இதான் பிரச்சனை.
நல்லா இருக்குல்ல இங்க. ஸோ வாழ்க்கை பூரா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய பேர் ஆண்டவர் சீக்கிரம் வாங்க, ஏன்னா எக்ஸாம் எழுத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because it looks nice, right? You're so happy. கஷ்டப்படும். Praise the Lord. But when you're grown up, that's why you face life. Praise the Lord. Hallelujah. இப்ப என்ன இருந்த நிறைய பேர் இது வேண்டாம், ஏசு செஞ்சார் போதும், அவர் செஞ்சார், நான் ஏன் பாடுபடணும்? நம்ம அவர் பாடுபட்டது வேற, நான் பண்றது வேற, ரெண்டு வேற. அவர் பாடுபட்டது என்னை விடுதலையாக்க, அவன் எனக்கு ஜீவன் கொடுக்க. நான் பாடுபடுறது எனக்கு ஜீவனுக்காக இல்லை, என் விடுதலைக்காக இல்லை. நான் என்னிலே கிறிஸ்து அல்லாதவைகளை வெளியே அனுப்புவதற்கு நான் பாடுபடுறேன். Praise the Lord. ஞாபகம் வச்சுக்கணும். Because I'm not here to fight the devil to win, because he already given me the victory. அவர் ஏற்கனவே பிசாசை ஜெயித்து எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. நான் பிசாசோட போய் சண்டை போறது ஜெயம் எடுக்கிறதுக்கு இல்ல, என் ஜெயத்தை நிலைத்து இருப்பதற்கு நான் என்ன சொல்ல பாடுபட வேண்டியதா இருக்குது. ஆமா, உலகத்தினால கண்கள் நீச்சை மாம்சத்தை ஜீவனத்தின் பெருமையானது என்னை இழுப்படுது. இப்ப என்ன இருந்ததுன்னு சொன்னா நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? இந்த இச்சைகள், என் ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையில அறைகிறது என் பாடுகளாக இருக்கிறது. கோபங்கள், கசப்புகள் வருது. அப்ப சமாதானத்தை, நீடிய பொறுமை, அது பெரிய போராட்டம். ஆமா, இதான் போராட்டம். குறை சொல்றது ரொம்ப ஈஸி, வந்துருது. ஆனா பொறுமையோட அன்பினாலே அதை சகித்து போறது என்பது பெரிய ஒரு பாடு. இதுதான் பாடுகள். That is where I'm giving away myself to put on Him. Because I want to see the glory of God. See, that is a supernatural living. இதுதான் இயற்கை அப்பாற்பட, இதுதான் ஆயத்தம். You're positioning yourself, you're getting ready, you're making a decision. தீர்மானத்தை எடுக்கிறீங்க. I'm going to leave everything. எல்லாத்தையும் விட போறேன். ஆமா, அதனால பவுல் ரொம்ப அழகா கலாத்தியர் 2:20 சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா இதுல ஆப்போசிட் பாருங்க. சிலுவையில அறையப்பட்டேன், ஆனாலும் என்ன பண்றேன்? பிழைத்திருக்கிறேன். அறையப்பட்டாச்சு, பிழைத்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அறையப்பட்டது ஒண்ணு, பிழைத்திருக்கிறது ஒண்ணு. This is Christian life. நான் அறையப்பட்டதே பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, அறையப்பட்டதினாலே நான் பிழைத்திருக்கிறத பார்க்கணும். நான் மட்டும் அறையலன்னு சொன்னா என்னால பிழைக்க முடியாது. ஏன்னா மாம்சத்தை, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசையும் இச்சைகளை சிலுவையில, தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, it is that every day, ஒவ்வொரு நாளும் காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have to learn. ஆண்டவருடைய புலம்பல காட்சி தப்பு நம்ம காரியங்கள். ஓசியாவில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஒரு நிமிஷம். ஆகையா நீ என்ன பண்ணியா? எது வெறுத்த? நல்லா பாருங்க, அறிவை வெறுத்தார். It is not that disobedience, it is that he rejected. It's not just disobedience, he rejected the knowledge of God. அறிவை வெறுத்தார். வேண்டாம், தேவனுடைய இது ஆலோசனை எனக்கு வேண்டாம், தேவனுடைய வழிகள் எனக்கு வேண்டாம். Because I know you reject things. ஒரு காரியம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, they don't want to change. ஒரு காரியம் பிடிச்சா they don't want to change, they get rid of it. தெரிந்து knowingly they do it, knowingly. அது அர்த்தம் என்ன தெரியுமா? They reject the truth.
because I don't want. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில காரியங்கள் வாலிப நாட்களில் கூடி ஜெபிச்சு அதிகமாக ஜெபிச்சு கொண்டு இருப்போம் அநேக காரியங்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க சொன்னா, சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க. சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா சொன்னா மாத்தணும்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அது மறைச்சிருக்குதுங்க. தேவனுடைய பார்வைக்கு எதுவுமே மறைவில்லை. See, God knows your heart. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை. அந்த நேரத்தில் விட எல்லாம் ஒன்னஸ். The power of the Lord is so high. So the gifts are operated. யாரும் வந்து தங்கள் பிரச்சனைகள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்ப என்ன, எல்லா காரியங்களும் வெளிவரும். ஏன்னா தேவன் அன்பானவர், விடுவிக்க விரும்புகிறார். என்ன சில நேரங்களும் அறியாமை ஜனங்கள் அறிவில்லாமையினால் அறிவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா, நீ என் ஆசாரியன் இராதபடிக்கு நம்ம எல்லாருமே மறந்துடாதீங்க, யாவரும் ராஜரிக ஆசாரியர்களை கர்த்தருக்கு இருக்கிறோம். ஆமென். Everyone is a priest unto the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம், புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல தான் லேவி கோத்திரம் மாற்றணும். புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவரும் கர்த்தருக்கு ஆசாரியர்களாயிருக்கிறார். Everybody is a priest unto the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அறிவு இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, அந்த சொல்ற, நீ அறிவை வெறுத்தாய், ஆகினால நான் உன்னை வெறுத்தேன். ஏன்னா பிகாஸ் என்னுடைய ஆசாரியன் என்று சொன்னால் அவன் என் அறிவினாலே நிரம்பி இருக்கணும். வசனமானது அவன் வாழ்க்கையாய் இருக்கணும். அவன் என் கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஏனென்றால் அவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவன். நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு சாட்சியா இருக்கிறவங்க. நீங்கள் நான் தான் சாட்சி. வசனத்தை நான் கை கொள்ளாம நான் வசனத்தை போதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என் வாழ்க்கையில அந்த வசனம் வெளிப்படாம புற ஜாதியார் ஒரு நாளும் என் மகிமை, தேவ மகிமையை காண போவதில்லை. அதை சொல்லுவான். இயேசு என்று சொல்லுகிறதுனால ஒருவனும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பார்த்துதான் இயேசுவை அவர்கள் அறிவார்கள். ஹல்லேலூயா. அது தெரியுமா உங்களுக்கு? When I say I'm a Christian, my neighbor has to know that I follow Christ. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது என் பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியணும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று. Praise the Lord. நான் சொல்றது இல்ல, என் வாழ்க்கையில காணணும். Praise the Lord. ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஆசாரியனா இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். அப்ப என்ன பண்ணணும்? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு, என்ன மறந்த? வேதத்தை மறந்தா என்ன இருக்காது? அவருடைய கட்டளையும் தெரியாது, அவருடைய வழிகளும் தெரியாது. அப்ப எங்க மகிமையில போறது? அப்ப வேதத்தை மறந்தா என்ன அர்த்தம்? வேதத்தை வசனத்தை வாசித்து அது வாழ்க்கையை மாத்தலன்னு சொன்னா எந்த வழியை நடந்து கொண்டிருக்கிறோம்? மாம்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம், பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறோம், உலக வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நமக்கு என்ன இருக்காது? மகிமை இருக்காது. நம்மளை அழைக்கிறார். God is calling us. Come into the supernatural living because that is a glory life. Amen. அதுதான் மகிமையின் வாழ்க்கை. அங்கேதான் தேவ மகிமை நீங்க அனுபவிக்க முடியும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்காகவே செய்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 4வது அதிகாரத்தை அதே இதுல 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். Praise the Lord. Praise the Lord. This is a problem. இது பெரிய ஒரு பிரச்சனை. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்ற பொழுது அந்த கிறிஸ்துடைய மகிமை நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ வேதத்தை மறந்ததுனால, அறிவில்லாமல் போனதுனால, வேதத்தை மறந்ததுனால, அறிவில்லாமல் போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். தேவன் நம்மை வெறுத்ததுனால என்ன ஆகி போச்சா?
நம்முடைய மகிமையை எப்படி மாத்துறாரு? This is what happened. Praise the Lord. Why do we lose? It's because we forgot. We forgot to walk in the ways of the Lord. It happens. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது it's not automatic life. It's a consciously determined to walk in the ways of the Lord. Amen. தானா நடக்கும் இல்லை. நீங்கள் அவருடைய பலத்தினால அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அந்த மகிமை. என்ன பண்ணிக்கிறாங்க? உலகத்தில் காண காசு, பணம், வீடு, வாசல் இதை வச்சிடறாங்க அவங்க. இல்ல 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 இல்ல, காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், ஆனா மகிமை இருக்காது. மகிமை இருக்காது. ஜாக்கிரதையா. You have to be very careful. These are not the glory. The glory is Jesus Christ alone. Hallelujah. அவர் என்னோடு இருக்கிறாரா? இயேசுவானுடைய சாட்சி தான் நமக்கு சாட்சியா இருக்கும். நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால அவர் என்னை தனியே விடவில்லை. இதான் சாட்சியா இருக்கும். So learn. You have the Holy Spirit. Ask Him, Lord, help me to please God. உமக்கு ஆண்டவரே பிரியமாய் நான் நடந்து கொள்ளும்படிக்கு, உமக்கு பிரியமாய் நான் வாழும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிங்க. Praise the Lord. போய் சிக்காதீங்க. தேவனா சிக்காதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எதெல்லாம் உமைக்கு பிரியமா இருக்கக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிறதோ எடுத்து போடுங்க. வேண்டாம். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களினால அழியாதவைகளை எழுந்து போகாதீங்க. பவுல் சொல்வது ஒரு அழகா இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள். Praise the Lord. That's a glory life. நினைச்சு கூட பார்க்கணும், கிரெடிட் கூட முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்காரு. போய் அற்பமா மாம்சத்துக்காக ஏன் இழக்குறீங்க? ஒரு உறவுக்காக இழக்காதீங்க. ஒரு மனுஷனை பிரியப்படுத்த, உங்களை பிரியப்படுத்த, அல்லது என்ன சொல்றது, அதிகாரத்தை பிரியப்படுத்த உங்களுடைய மகிமை இழந்து போகாதீங்க. இந்த உலகத்துல ஜீவன் இருந்தாலும் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரோடு கூட என்றென்றும் இருப்பதுதான் உங்களுடைய நோக்கமும் லக்காய் மாறணும். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு மகிமை, அங்கதான் நித்திய ஜீவன், அங்கதான் என்றென்றும் 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 நீ வாழ முடியும். Praise the Lord. Hallelujah. See, you have to work on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். Be very careful with God. There's no games with God. He's a loving Father. அவர் நம்மை நேசிக்கிறவர், ஆனா இருதயத்தை ஆராய்கிறவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறவர். So there will be a discipline. ஆமா, எதுவும் மறைவு கிடையாது. எதுவும் முன்பாக மறைவு கிடையாது. So we have to learn this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So now we move into the kingdom living. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கையில வாழும்படிக்கு காரியங்களும். The kingdom living is a new and a living way. சரிங்களா? புதிதும் ஜீவனுமான ஒரு காரியம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Romans chapter 6 verse 4. You are entering into kingdom living. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நல்லா பார்த்துக்கணும். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. சரிங்களா? அப்போ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, நான் என்னுடைய பழைய மனுஷன் மாம்சமானுடைய அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட எழுதேன் என்கிற சாட்சி எனக்குள்ள இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பது போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த புதியதுமான அந்த ஜீவன் உள்ள அந்த என்ன சொல்றது நடந்து கொள்ளணும். அப்ப we have something very different to live. புதியதும் ஜீவனும். It's new and living. அப்ப என் லைஃப் எப்படிப்பட்டது என்று சொன்னா ஞாபகத்துக் கொள்ளுங்க. It is new and it is living. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மரித்தது இல்லை, இது ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை it starts producing. It starts growing. Amen. Hallelujah. இதுதான் நம்முடைய வாழ்க்கை.
அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை சொல்ல முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா புதிதா இருக்கணும். அந்த பழைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, உள்ள கொண்டு வரக்கூடாது. சேம் எமோஷன்ஸ், சேம் லவ், சேம், அது நியூ லவ் பேரு இல்லையா? கிடையாது. ஆமா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க வீடு, என்னுடையது, என் பிள்ளைங்க, என் பேரு, என் வேலை, ஏன் 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 ஏன், இதெல்லாம் பழசு. புதுசு. புதுசு என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட். Praise the Lord. In Christ. Every love becomes in Christ. Everything becomes in Christ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's new and living. இங்க ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். It's living. It's not dead. மரித்ததுதான் அழிந்து போகும். ஜீவன் உள்ளது பெருகி கொண்டே இருக்கும். Praise the Lord. ஆமா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவானவர் என் வாழ்க்கையில உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் மாறணும், என் இருதயத்தின் தியானம் மாறணும், என் நினைவுகள் மாறணும், என் செயல்பாடுகள் மாறணும், நான் நடந்து கொள்ற விதம் மாறணும், இதுவரைக்கும் இருந்த பழக்க வழக்கங்கள் மாறணும். Praise the Lord. Hallelujah. ஆமா. See, that's what Christian life. It's a kingdom living. This is a supernatural living. ஆமா. ஏன்னா இப்ப நான் யாருன்னு சொன்னா, I am a citizen from above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப மாறணும், என் நடக்கம் மாறணும். இது எப்படி தெரியும்? என்னோட கூட இருக்கிறவர்களுக்கு தெரியணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. அடுத்தது the supernatural living. The kingdom living is righteousness, peace and joy in the Holy Spirit. வாசிக்கலாம். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய சூப்பர் நேச்சுரல் லைஃப் எப்படி இருக்குமா? நீதி, righteous life. Praise the Lord. Hallelujah. ஞாபகம் வச்சுக்கங்க. If I do not have a righteous life, then I cannot say that I'm walking in the supernatural. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நடக்கிறேன் என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? நீதி. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல, நீங்க நீதியா நடக்கிறது இல்ல, இந்த நீதி உங்களுடைய வருகிறபடினாலே நீங்க நீதியில நடப்பீர்கள். ஆமென். ஏன்னா because that belongs to the kingdom. You belong to a kingdom now. Now the kingdom is full of என்னவா? Righteousness. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். It is in the kingdom. And now you are a part of the kingdom. So therefore you receive or inherit or you are full of it. பெற்றுக்கொள், உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, I am a kingdom person சொல்லி உங்களுக்குள்ள நீங்க விசுவாசித்தீங்கன்னா, you start walking, living like the kingdom person. Praise the Lord. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா நான் இந்த பூமியில இருக்கிறது போல சூழ்நிலைக்கு ஏற்படுறதுக்கு இருக்கிறது போலவே அதே கோபம், அதே கசப்பு, அதே என்ன சொல்றது வன்மம், அதே என்ன சொல்றது சோம்பேறித்தனம், அதே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது பேர் என்னன்னு சொன்னா தேவனால பிறந்த, ஆனா உலகத்தின்படி ஏன்னா நான் இங்கதானே இருக்கிறேன். வாழ்றது மறிக்கும் போது பரவது போக முடியாது. ஏன்னா நீங்க என்ன மாதிரி வாழ்ந்தீங்க? You never lived according to the kingdom which you are from. நீங்கள் தேவனால பிறந்தவர் என்பதை மறந்து உங்களுக்கு பூமிக்குரியவர்களை போல வாழ்ந்தீங்க. அப்ப மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க புரிய மாதிரி இருக்கும். அது சொல்லும் பொழுது சிலருக்கு என்ன சொல்றது பாரமா இருக்குது. சத்தியம் அதுதான். You cannot live like mere men because you are a child of God. நீங்க தேவனால பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிதான் வாழணும், வாழ்ந்தான் ஆகணும். அப்ப என்ன இருக்கு உங்களுக்குள்ள? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். இது எதுவுமே இயற்கை சார்ந்தது இல்ல.
எதுவுமே என்னது இயற்கை. எல்லாமே நல்லா இருந்தா எனக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்றோம். அது உலகத்தை சார்ந்தது. எது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நான் சமாதானத்துக்குரியவனா இருக்கிறபடினாலே, என் ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்திருக்கிறபடினாலே நான் சமாதானமா இருப்பேன். Praise the Lord. Because whose peace? சமாதானம் என்று சொல்லும்போது யாரு? இயேசு. சந்தோஷம் சொன்னா யாரு? இயேசு. நீதி என்று சொன்னா யாரு? If Jesus is in me, then I have righteousness, I have peace, and I have joy. Glory to God. Hallelujah. See, this is supernatural living. இயற்கைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. What happens around? You don't accept things. You don't. மாம்சத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ண போறது இல்லை, உட்பட போறது இல்லை. சொல்லாதீங்க ஆதாமை போல நீர் கொடுத்த மனைவி ஆண்டவங்க அவதான் கொடுத்து சொல்லாதீங்க. சாப்பிட்டது நீங்க, அவங்க பேசுறதுனால, இவங்க பண்ணதுனால, அவங்கனால சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. இது நீங்க சொல்றதுனால ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றதுனால புரிஞ்சுக்கீங்க. You have to live because God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவர் உண்டாயிருக்கிற சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். Any time you have to operate it. எப்பொழுதும் அதுல வாழ கற்றுக்கொள்ளுங்க, பேசுங்க. Praise the Lord. அது உங்க சுதந்திரம். Because you are a kingdom person. ஆமென். இது உங்களது. பேசுங்க. என் காரியங்களை நான் எப்பொழுதும் நீதியா செய்வேன். நீதி அல்லாத காரியங்கள் ஒன்றும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் வாழ்க்கையில் வருகிறது எல்லாம் நீதியா இருக்கும். ஏனென்றால் நான் ராஜ்யத்துக்குரியவன். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது the supernatural living, the kingdom living is living in the power of God. தேவனுடைய வல்லமையில 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. The demonstration of power. Praise the Lord. Hallelujah. அப்போ supernatural living is not just a meek life. சாதாரண போற ஒரு வாழ்க்கையில it is a life of power. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னால என் காரியங்களை மேற்கொள்ள முடியும். மாம்சத்தை மேற்கொள்ள முடியுமா? முடியும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியுமா? முடியும். என்னால பொறுமையா இருக்க முடியுமா? முடியும். என்னால நீடிய பொறுமையா இருக்க முடியும். Because I have the power. Praise the Lord. Hallelujah. இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியுமா? முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு புரியணும். பலத்திலே உண்டாயிருக்கிறது. Hallelujah. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த பலத்துக்கு இன்னொரு 2-3 பாயிண்ட பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 19. It's a living in power. Supernatural living is a living in the power of God. பரலோக ராஜ்யத்தின் சோசம். Hallelujah. Look at your power. உங்களுடைய பாருங்க என்ன இருக்க கீஸ். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் கொடுக்கிற என்ன செய்யலாம்? பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ கட்டப்படும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில். Open and close. Praise the Lord. That's your power. Are you opening and closing? Praise the Lord. ஏதாச்சும் ஓப்பன் ஆயிடுச்சா அதான் உடனே புலம்புறோம் இல்ல? ஓப்பன் ஆயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சா க்ளோஸ் பண்ண தெரியல, புலம்புறோம், பயப்படுறோம். அடுத்தது பிசாசு அது செய்யுங்க இதை செய்ய, இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, குழப்பம் வருதா? க்ளோஸ் பண்ணுங்க. என்னத்தை ஓப்பன் பண்ணுங்க? சமாதானத்தை ஓப்பன் பண்ணுங்க. தெளிந்த புத்தியை ஓப்பன் பண்ணுங்க. You have the power in the name of Jesus. மத்தேயுல கடைசி அதிகாரத்துல 19 சொல்லும்போது ஆண்டு சொல்ற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுங்க நாமத்துல என்ன நடக்கும்? வானத்திலும் பூமியிலும் பூமி
கீழானவருடைய முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாமங்கள் அறிக்கை செய்யும். இந்த நாமத்தை தான் நம்ம தரித்திருக்கிறோம். Praise the Lord. அதான் சொன்னேன், position yourself. See, it's a kingdom of power. It's a life of power. Supernatural living. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்பது பலத்தின் வாழ்க்கை. ஏன்னா நீங்க உங்களுடைய ராஜ்யமே பலத்தின் ராஜ்யம். அங்க வெறும் டாக் இல்ல, just டாக் கிடையாது. It has power. Praise the Lord. வல்லமை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. That's your power. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறக்க மூடுறதுக்கு. So you must start. Look at your place. Look at your area. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தம் அல்ல. துனியத்தோட வல்லமைகளோட அதிகாரங்களோட இந்த பிரபஞ்சத்திலோ லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம். அப்ப நம்ம அந்த யுத்தத்துல இருக்கிறது மறந்து என்ன, try to close and shut the door, open the door, shut the door of the enemy. சத்துருடைய காரியங்கள் வரும்பொழுது அதை அடைச்சிருங்க. கர்த்தருடைய பரலோகத்தின் காரியத்தை தரங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய இடங்கள் இல்லை. You must look at the atmosphere. அதனால you have to be positioned. புரியுது உங்களுக்கு? நீங்க மனிதர்களோட போய் தூங்கிக்கிட்டு ஜீசஸ் நேம் பண்ணீங்கன்னா அங்க ஒண்ணு நடக்காது. Because you are sleeping with the dead. You have learned the ways of the dead. மரித்தோருடைய வழிகளை கற்றுக்கொண்டீங்க. புரியுதா உங்களுக்கு? மரித்தோரோட கூட தூங்குறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சதுன்னு போவேன், பிடிக்காதவங்களோட நான் போய் படுத்திருப்பேன். Because I like that. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You like that, you go sleep there. எழுப்புறது இல்லை. But if you have to see the power, then you have to arise. அப்பொழுது அவளை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful. You have to arise. What a power God has given. இன்னொரு பார்த்தேன், வாசிக்கலாமா? மத்தேயு 11:12 பாருங்க. Matthew chapter 11 verse 12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Hallelujah. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து. So it's a life of violence. உங்களுக்கு பிசாசின் காரியங்கள் அவருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பண்ண முடியாது? அமைதியா உட்கார்ந்திருக்க முடியாது. எதிர்த்து நில்லுங்கள். Call unto the Lord, His promises. நம்ம ஸ்தாபிக்கணும் உங்களுடைய காரியங்களை பரலோகத்தின் ராஜ்யத்துல உங்களுக்கு உரிய எல்லா சுதந்திரங்களையும் இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கணும். ஏன்னா மகிமை வெளிப்படணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். That should be a transfer of wealth. பிசாசுடைய காரியங்கள்ல ரிலீஸ் பண்ணணும். டோஸ் ரிலீஸ் பண்ணணும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Trouble that you have to position yourself. Amen. மனிதரை விட்டு எழுந்து. Don't learn the ways of the Gentiles. போட்டாதீங்க. பழைய வாழ்க்கை வேண்டாம். A new and a living way. புதிதும் ஜீவனமான மார்க்கம். Praise the Lord. அதுக்குள்ள வாங்க. இதுல உள்ள வாங்க. இங்க என்ன பண்ணாதீங்கன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? This is not depend on any person. It depends on you. இது உங்க சுதந்திரம். புரியுதா? உங்க சுதந்திரம். நீங்களும் ஆண்டவரும் தேவ மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமானால் எல்லா இருளையும் நான் நீக்கணும். Praise the Lord. என் சுயத்தை வெளியே அனுப்பணும். நான் உட்கார்ந்துக்கிட்டு no, I cannot. Praise the Lord. After this Lord, people are losing their lives. The years they are losing. They are losing their calling. அழைப்பை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அபிஷேகத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷனோட பேசிக் கொண்டிருந்தேன். I think he should have crossed more than 60 now. And so many years of ministry. அன்னைக்கு பேசும்போது நிச்சயமா ஆண்டவர் செய்வார். புரியுது உங்களுக்கு? ஏன்னா தரிசனம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கண்டிப்பா செய்வார். திடீர்னு ஒரு நாள் செய்வார். கர்த்தர் செய்வாரு. பட் are you ready? கர்த்தர் செய்வாரு. அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். சொல்லுங்க. ஆனா அவர் செய்ய வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும்? என் ஸ்தானத்துல நிற்கணும்.
Praise the Lord. நான் என் மாம்சத்திலும் என் மாம்ச எண்ணங்களிலும் எனக்கு பிரியமானதிலும் எனக்கு லகுவானதிலும் ஓடிட்டு இருந்தேன்னா யோசிச்சு பாருங்க. அக்னி 7 மடங்கு சூடப்பட்ட அக்னி இருக்கு. ராஜா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த பொருளைய மடங்கு இருக்கு இருக்கலாம். ஈஸி வே. புரியுதா? ஆண்டவர் ஏன் நிபுணர் வச்சாரு? அவனுக்கு ஏன் பவர் கொடுத்தாரு? எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. இது மாதிரி எனக்கு கூட்டம். என்கிட்ட காசு இல்லை, எனக்கு மட்டும் அப்படி இருந்தா, எனக்கு அது இருந்தா, எனக்கு இது இருந்தா, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருந்தது, கர்த்தருடைய நாமத்தின் வைராக்கியம். ஆமா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் இந்த பொருளை நாங்கள் வணங்குவதில்லை. வைராக்கியம். ஆமா, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என் சமாதானத்தை குலைக்கிறது, இதுக்கு நான் இனி இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தரோட நிரந்துவதற்கு, கர்த்தரோட கிட்டி சேர்வதற்கு இந்த பலவீனம் நினைக்கிறதா, இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். செத்தாலும் சாகுறேன், ஆனாலும் நான் கர்த்தரிடத்துல நான் கடந்து போவேன். ஆமா, ஒரு நாள் யாரும் செத்தது இல்லை. ஜீவன் உடையவர் ஒரு நாள் மரணத்தை கொடுத்ததே கிடையாது. அவர்கிட்ட கிட்ட போய் பாருங்க, தேவனோடு கூட நெருங்கி பாருங்க, ஜீவன் தான் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நமக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஆமா, என்னமோ ஒரு கால் வச்சா உலகமே கீழே விழுந்து நம்ம அவ்வளவுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தன் வார்த்தையினாலே உலகங்களை அவர் என்ன பண்ண பிடித்திருக்கிறார். only by his word. Praise the Lord. You're not moving. அதனால பலவந்தம் பண்றது இல்ல. ராஜ்யத்துல நம்ம மகிமை பார்க்கல. You're not moving in the power of the Lord. It's your faith that's going to matter. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். கர்த்தர் நல்ல all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு அடுத்தது பாருங்க, Matthew 12:28. The power, living in the power. Matthew 12:28. மத்தேயு 12:88. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்ப என்னுடைய லைஃப்ல என்ன இருக்குது? In my life I have to remove everything. Praise the Lord. திருத்தணும். In my life, in my work, in my places which I have, என் காரியங்களில் என்ன பண்ணணும்? திருத்தணும். கர்த்தருடைய ஆவியினாலே இறக்கப்பட்டிருக்காங்க, தேவனுடைய ஆவியினாலே. அப்ப ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நான் வாழும் பொழுது என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? இவனை திருத்திக்கிட்டே இருப்பேன், இவன் வாழ்க்கைக்குள்ள வராதபடிக்கு திருத்திக்கிட்டே இருப்பேன். நம்ம எனக்கு முன்னேற கொடுப்பாங்க. நான் முன்னேறணும்னு சொன்னா இவன் என்ன பண்ணணும்? திருத்தணும். அப்ப உன்னை திருத்தணும்னு சொன்னா நான் மாம்சத்துக்குரியவைகளை ஒன்று உள்ள கூடாது. If I have anything of the flesh, then he has advantage. Praise the Lord. If a fear is in me, பயம் எனக்குள்ள இருக்குமே, it's an advantage. கசப்பு எனக்குள்ள, கோபம் இருக்கும்போது, பெருமை இருக்கிறதுன்னு சொன்னா அட்வான்டேஜ். இச்சைகள் எனக்குள்ள இருக்குமானா அவனுக்கு அட்வான்டேஜ். Okay, praise the Lord. Because he will play with that. You can say I am right. Praise the Lord. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கரெக்ட்னு சொல்லலாம், ஆனா அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கவே இல்லை. Praise the Lord. Am I called to hurt people or am I called to lift people? மற்றவர்களை என்ன சொல்றது, காயப்படுத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, இல்லைன்னு சொன்னா மற்றவர்களை தூக்கி எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா. You must understand. It is not about right or wrong. It's about what God wants. Praise the Lord. நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன், அழிக்கிறதுக்கு வரல. Praise the Lord. I am a righteous king. So therefore, I am going to destroy the unrighteous. No. That's not what Jesus came for. Praise the Lord. He came for the sinners. அதனால எப்பொழுதுமே don't get into right and wrong. Make sure that your love
is always supersedes everything. கிறிஸ்துவின் அன்பு எப்பொழுதும் உங்களை மேற்கொள்ளும்படிக்கு காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு உள்ள இடம் இருக்காது. கிறிஸ்துவின் அன்பு எங்க இருக்கிறதோ அங்க பிசாசுக்கு என்ன இல்ல, ஜெயம் இருக்காது. சிலுவை மரணத்துல என்ன ஜெயம் கிடைச்சது அவனுக்கு? எத்தனை துன்பம், எத்தனை அவமானம் இல்ல. ஏன்? பிகாஸ் ஆஃப் லவ். அவர் நம்மை நேசித்தபடினாலே தன் ஜீவனை கொடுத்தார். On the cross was only love. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள். காட்டி கொடுத்ததே அவங்கதான். யூதருடைய முறையின்படி மரண தண்டனை இல்லை, அதற்காகவே போய் ரோமர்ட்ட சொல்லி நீங்க செய்யுங்க. காட்டி கொடுத்ததே இவங்கதான். ஆனா இவர் சொல்றாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாத இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மேசியான்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நாளும் சிலுவையில அறிந்திருக்க மாட்டாங்க. என் ஜனங்கள் அறியாமையினாலே, அறிவில்லாமையினாலே சந்தானமாக. இன்னைக்கு அதான் நம்ம கட்டாங்க. லவ் இஸ் நாட் சூப்பர்சீடிங். அன்பு போக மாட்டது. லா தான் வந்தது உடனே. தப்பு ரைட்டு. ஆமா, ஏதாச்சும் ஒன்று அகேன்ஸ்டா யாரும் பண்ணிட்டா உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும். That's law. And I'm not ill. That's not love. Love does not hurt people. You have to be careful. You cannot see it first and destroy. ஒரு ஜீவன் அழிந்து போகிறது அன்பு இல்லை. நான் சொல்றேன், தேவனுடைய சீஷர் வரும்போது சொல்றாங்க, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னி இறங்குங்க. ஏன்னா எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அது ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்ட். அது அழிவு. அவன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி, வேறொன்றுக்கும் வர்றான். அது அவன் மேல. I did not come for that. No, I did not come for that. I come that they may have life and life abundantly. அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். வந்தேன். Praise the Lord. I should never become a stumbling block for those to see the love of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசிப்பதற்கு நான் தடைக்கல்லா மாறிடக்கூடாது. இயேசுவை காண்கிறவர்கள் என் மூலமே தான் காண முடியும். Because I call myself Christian. இன்னைக்கு நிறைய பேருடைய பேர் மாறி இருக்கும். அந்த நாட்களில் கிறிஸ்துவ குடும்பங்களை பிறந்த கிறிஸ்துவ பேர் தான். ஸோ லாரன்ஸ் சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம எதுவும் மறைக்க முடியாது. So, my life is more important. Praise the Lord. இதுதான் power. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. அப்ப என் லைஃப்ல I have to build the kingdom. என் ஃபேமிலியில I have to build the kingdom. என்னோட வேலை ஸ்தலத்துல I have to build the kingdom. என்னோட ஊழியத்துல I have to build the kingdom of God. அப்ப அதை நான் கட்ட வேண்டுமானால் என்ன பண்ணணும்? பிசாசை துரத்தணும். அவனை துரத்தணும்னு சொன்னா அவனுடையது என்னிடத்துல இருக்கக்கூடாது. சிலுவைக்கு போக மரணத்துக்கு அவர் சொல்றாரு, இதோ உலகத்தில் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, பெருமை இல்லை, வேதனை இல்லை, பழி வாங்குதல் என்கிட்ட இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது? அன்பு, நீதி, சந்தோஷம், உங்களுக்கு மனதுருக்கம், இதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இதுதான் இருக்கணும். அப்ப இதுக்குதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமா, இதுதான் லைஃப் ஆஃப் பவர். வீண் பேசணும், உள்ள காசு பற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, the problem with us is we are so ungrateful to God. ஆண்டவர்கள் சொல்றது நன்றி கற்றவர்களா இருக்கணும். நம்மளால என்ன பண்ண முடியலன்னு சொன்னா, ஒரு காரியம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா
ஒரு என்ன சொல்றது நெருக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுடணும். அப்படி அன்பு. ஆமா. அடுத்தது அப்படி அன்புக்காக எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஸ்டேஜ் வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் ஃப்ரீ கொடுத்துருவோம். அதுக்கு நோ அடுத்ததுக்குள்ளா நோ, அடுத்தது ஓப்பனே பண்ண மாட்டேன். அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் சொல்லுவாங்க. அப்ப என்ன அவங்க சொன்னா, நீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். He knows you. He knows you. இது சொல்லுவாங்க, இது தமிழ் தொட்டா சரிங்க, டச் மீ நாட். இந்த டச் மீ நாட் ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் டச் பண்ண வைப்போம். நீங்க முன்னாடி அப்பதான் ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் ஜீசஸ், ஐ அம் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு முன்னாடி கால் வைக்கும்போது டச் பண்ணிருப்பான். அவங்க பேக் முடிஞ்சிருச்சு. I cannot work with these people. You know, these people are not good people. பாவிகளை ரட்சிக்கவே. அப்ப பாவினா யாரு? குட் பீப்புளா? பாவினா யாரு? Hallelujah. You must know. If you don't love people, you cannot bring them unto salvation. அன்பு இல்ல முடியாது. ஏன்னா அன்பு இல்லைன்னு சொன்னா ஒரு எதிராளி இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவங்க குறையதான் பேசுவான். சொல்லுவான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், நல்ல துரத்துகிறபடியால். எங்க துரத்துறேன்? அவன் என்ன துரத்துறான்? ஆனா தெரியல நமக்கு, நம்ம ஒண்ணு தெரியல. அவன் அழகா தரட்டான். இங்கே போறான், லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? அந்த ஒருத்தர் அடுத்தது அங்க போய் சொல்லி யார் கேட்க போறா? அவங்க எதையும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் இங்க உட்காந்து எல்லாம் சொல்லியிருப்போம். எங்க துரத்துறது? நம்முடைய பிரச்சனையை நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எங்க ஆத்மாக்களை குறித்து நினைக்கிறது? See, God wants to break all this. When you enter the supernatural living, you are living for Christ. ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் என்று சொன்னார். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை. உங்களுக்கு one day said this. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, when you lift somebody, ஆண்டவர் எப்பவுமே உன்னை கொண்டு செய்யும் போது உன்னை தாண்டி செய்ய மாட்டார். புரிஞ்சுக்கணும். Because he called you. அப்போ பலவீனனா இருக்கிறனா ஒருவரை தூக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள பலன் வந்து அடுத்தவனுக்கு பலன் போகணும். So God will never pass you. ஏன்னா உங்களை கொண்டு செய்கிறவர் உனக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் தான் you will always overflow. அது வந்து கொடுக்கிறது, தூக்கி எடுக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, பாரத்துக்கு ஜெபிக்கிற அர்த்தம் தெரியுமா? நான் நல்லா இருந்தானா அம்மா இல்லையா? அப்ப நான் ஒருத்தருக்காக நான் ஜெபிக்க என் ஆவியாக வைக்கிறாருன்னு சொன்னாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? என் காரியங்கள் எல்லாம் செவ்வையாய் மாற போகுது. புரிய மாட்டேது நமக்கு. ஆவிக்குரிய அர்த்தங்கள் இல்லை நமக்கு. நம்ம மண்டையை பூரா அவன் கழிக்கிறான். உனக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை? நீ நாங்க புரியுதா உங்களுக்கு? அது இன்னொரு கூட்டத்தார் ஜெபிக்க உனக்கு பிரச்சனை வந்துடும், உன் வேலையை பார்த்துப்போம். அது ஒரு கூட்டம். ஒரு அறிவிட்டே மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், ஒரு சீனியர் பொசிஷன் இருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு, மாஸ்டர் இது வீட்டில் வந்து சத்தமா பாட மாட்டார் மாஸ்டர், ப்ரேயர் இல்லைங்க. ஏன்னா ஒரு வாட்டி வந்து எல்லாம் சண்டை போட்டாங்க மாஸ்டர். என்ன கடைசியா சொல்லிட்டு போனா ஒருத்தர் 2 கார்ல கல்லடி சுத்தம். அதுல இருந்து ப்ரேயர் மீட்டிங்கே கிடையாது. நைஸ் பர்சன். ஆனா என்னாச்சு? அந்த ஸ்டாப் எத்தனையோ வருஷம் நடத்துறது நிறுத்திட்டாரு. ஏன்னா என்ன பண்ணுவாங்க?
ஆமா, அப்புறம் கண்ணாடி கிரேட் உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்ல கெட்ட பதில் சொன்னேன், நல்ல ஒரு விஷயம். எனக்கு மறைச்சு சொல்லலாம், ஏதோ ரீசன் சொன்னாங்க, யதார்த்தமா சொல்றாங்க. சொல்லுவாங்க கெட்ட சொல்றோம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உலக பொருட்கள் மேல அந்த கூட்டத்தினால நம்ம கூட்டம் நடத்துறது இல்லை, ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுது. புரிய மாட்டேங்க. சத்தம் கேட்டு புரியுதா உங்களுக்கு? யாராச்சும் சொல்லி உங்க பிரச்சனை இருக்கு வாங்க, ஒரு ஜபம் இருக்குது, ஜபம் பண்ணலாம், வீட்டுக்கு நாங்க போற நீங்க வாங்க, கர்த்தரோடு சொல்லலாம், தேவனோட சந்திக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் என் பிரச்சனையா இருக்குது, என் பிரச்சனை முடிக்கிட்டு அப்புறம் மற்றதை பார்க்கிறேன். எனக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காரு, அவங்க பிரச்சனை இன்னைக்கு முடியும்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அவருதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசுடைய தந்திரத்தில் மாட்டாங்க. எனக்கு இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காய் வாழ்ற வாழ்க்கை. அது உங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, உங்களையே கர்த்தருக்கு என்று ஊற்றுகிற வாழ்க்கை. இருக்கக்கூடிய ஜீவனை மற்றவர்கள் கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். See, this is a beautiful life God has given us. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வாழ்க்கைக்குள்ள தான் உங்களை அழைக்கிறார். A new and a living way. புதிதும் ஜீவனமான இந்த வாழ்க்கையானது. It's a new life, not your old life. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. It's a life of joy, happiness and peace. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் மேல போகும் பொழுது அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா நீதியும் சமாதானம் பரிசு உண்டாகிட்ட சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குது. இட்ஸ் நாட் அவுட் சைட். இதை தேடுறது இல்லை, அந்த ராஜ்யத்தில் நீங்க இருக்கிறதுனால அது உங்களுக்குள்ள இருக்கிறது. இப்போ உங்களுக்கு வெளியே வரும்படிக்கு நீங்க என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். ஆமென். அடுத்தது the kingdom living is living in the power of God. தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. ஆமென். வெறும் பேச்சில் இல்லை, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு திறவுகோல் கொடுத்திருக்கிறார் to open and close. God has given you the power and the authority. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னார் பரம ராஜ்யம் பலவந்தப்படுகிறது. It's not for the meek people, it's for the violence. So you have to hold God by His word. Praise the Lord. ஆமா, இறங்க ஆகணும். I think தேவ மனுஷன் அவருடைய சாட்சியில் ஒன்று என்னச்சுன்னா, ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும் அல்லது என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அதோடைய ஜெபமா கர்த்தர் லட்சக்கணக்கான ஜனங்களை கொடுத்தார். அதோட it's violence. What am I living for? மரித்து போயிருக்க வேண்டிய எனக்கு ஜீவனை கொடுத்து நீ தெரிந்து கொண்டீர்கள். அப்பா, நான் சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை, ஆண்டவரே ஆத்மா கொடுங்க. I need to be a blessing to others. நான் கேட்கணும் ஊழியன்ற இதுக்கு பேர் I have to be a blessing. ஆமா, எனக்கு ஜீவன் கிடைச்சது. I want everyone to receive. Useful. Here I am. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. போதும், என் சூழ்நிலையெல்லாம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்தது போதும். எக்ஸ்கியூசஸ் எல்லாம் போதும், எல்லாம் உடைங்க. get into the supernatural. அப்பதான் மகிமை வரும். ஆமா, உங்க பலவீனத்தை பேசாதீங்க. நீங்க போய் பாருங்க, பலவீனங்கள் இல்லாம போகும். முறுமுறுக்காதீங்க. சொல்லலாம் சோத்திரம் சொல்லுங்க. அப்பா, நான் ஊழியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பலவீனத்தோட எனக்கு போக முடியாது, ஏன்னா ஃப்ரீயா போகணும், எல்லாம் மாத்துங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, காண போயிடும். ஆமா, குஷ்ணம் கொஞ்சம் வந்தார்கள், ஜெபித்து சொன்னாரு, போங்க ஆச்சாரம் இருக்கவங்கள காண்பீங்க. போய் கொண்டிருந்த பொழுது சுஸ்தமானார்கள். நம்மதான் போங்க, உட்காராதீங்க. ஆமா, சாக்கு பாக்ஸ் சொல்லாதீங்க. சாக்கு பாக்ஸ் சொன்னீங்கன்னா காரியங்கள் மாறாது. எழுதுங்க, போதும். Make a decision. I have to change. அப்ப என்ன பண்ணணும்? மரித்துரை விட்டு எழுந்து ரைட் கெட் அப். ஜீவ் எல்லாம் மாறிதான் ஆகணும். Because Christ is coming to my life. There has to be a shift in Jesus' name. Praise the Lord. So that's what I'm doing. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிசாசுகளை துரத்தும் பொழுது அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. பிசாசுகளை கர்த்தர் அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.